செவ்வாய்க்கிழமைகளில் சுபகாரியங்களை செய்யலாமா? அதற்கு என்ன பரிகாரம்? செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை, தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்களை செய்யலாமா? அப்படி செய்ய வேண்டுமென்றால் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும்? பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் செய்யப்படுகின்ற செயல்களுக்கு நேரம், காலம், கிழமை, கோள் என எதுவும் பார்க்க தேவையில்லை என்கிறது சாஸ்திரம். செவ்வாய் வெறும் வாய் என்பது எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் என்கிற மூத்தோர் மொழியை நினைவில் வைத்திருங்கள். எந்த ஒரு செயலானாலும் உங்களுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அடிப்படை. அதே சமயம் நாளும் கிழமையும் உதவுகின்றார் போல் என்கின்ற வாக்கியமும் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்களை செய்யலாமா கூடாதா என்கிற கேள்விக்கு உங்களில் பலருக்கும் ரொம்ப நாட்களாகவே பதில் தெரியாமல் சந்தேகத்தினுடையே செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்து விடுகிறீர்கள். இந்த சந்தேகம் இன்று நேற்று அல்ல, பல ஆண்டு காலங்களாகவே தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் இது பற்றியெல்லாம் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள் என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் கூறிக்கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல விஷயங்களை செய்ய தயங்குகிறீர்கள். நாள்கிழமை பார்த்து செய்கிற காரியம் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொன்னது அத்தனையும் சத்தியமான உண்மைதான். வாரத்தில் வருகிற எல்லா கிழமைகளும் நல்ல கிழமைகள் தான் என்றாலும் சிலருக்கு வியாழக்கிழமை, சிலருக்கு வெள்ளிக்கிழமை என்று நல்ல காரியங்களை துவங்குகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் செவ்வாய்க்கிழமையை காரணம் தெரியாமலேயே தவிர்த்து விடுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை எந்த விஷயத்திலையும் தொடங்க வேண்டுமா கூடாதா என்று புது ஆடை உடுத்துவதிலிருந்து புதிய பொருட்கள் வாங்கும் வரை நாள் கிழமை என்று பார்ப்பவர்கள் உண்டு. எதற்கெடுத்தாலும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா என்று நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்கிறவர்களும் உண்டு. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள், செவ்வாய்க்கிழமை நல்ல நாள்தான். செவ்வாய்க்கிழமை என்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்று சொல்வதும் உண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான். மௌன அங்காரக விரதம் என்று ஒரு வகையான விரதம் உண்டு. தர்மசாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை என்று மௌன விரதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் என்கிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு தர்க்கத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும். அதனால் தான் செவ்வாயோ வெறும் வாயோ என்று அன்றைய தினம் வாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் தான் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில் தந்தால் வெகு சீக்கிரமே கடனடையும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது என்பது முன்னோர்கள் கருத்து. அதனால் இனி செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்து விடாமல் எப்படி பயன்படுத்துமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.